கலைஞர் கட்சி தான் நான் அதுதான் ஓட்டு போடுவாங்க. வேலைக்கு போகிறேன், அது பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நான் ரெட்டலை கட்சி, இப்போ சூரியனில் தான். அந்த அம்மா இல்லைல்ல, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே சூரிய கட்சி தான். எப்பவும் டிஎம்கே தாங்க. அவங்கள விட்ட வேறு யார் இருக்கிறா? விஜய் வந்து என்ன சாதிக்க போறாரு? எடப்பாடி பிஜேபி வந்து என்ன சாதிக்க போறாங்க? கடுமையாக இருக்குன்னா விஜய் வந்து போட்டி இருக்கிறாப்புல. விஜய் தான் ரொம்ப மும்பரமாக அடிக்கிறாப்புல. புதுசாக வந்தால எல்லாம் செய்கிறாரா இல்லையா பசங்களுக்கு? ஒரு கேள்வி கேட்குறாங்கடா, ஒரு புலிகளுக்கு படிக்கிற புலிகளுக்கு வந்து புக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னா நீ சம்மதப்பட்டு கொடுக்குற புள்ளி அதை ஏன் கொடுக்குற, ஏன் போகிறேன்னு சொன்ன தரதுன்னா அதெல்லாம் தப்பு இல்லை. விஜய் தான் போகிறது. சாலை வசதியே சரியில்லாமல் இருக்குது. குடிக்கிற தண்ணியும் கூட அவ்வளோ வர்றது கிடையாது. எல்லாம் சரி பண்ணா தான். விஜய் தான். விஜய்னா ஏடிஎம்கே திமுக எல்லாம் பார்த்தாச்சு. புது மாற்றத்தை கொண்டு வரலான்ட்டு அவரை தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவர் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஓட்டு விஜய் தான், வேறு யாருக்கும் கிடையாது. மக்களுக்கு இப்போ பிரச்சனை எல்லாமே பிரச்சனை இருக்குது சார். எல்லாமே ஒரு குறை சொல்ல முடியாது, எல்லாம் குறையும் இருக்குது. விலைவாசி ஏறிச்சு, டீசலு, பெட்ரோலு எல்லாமே விலை ஏறிச்சு. அவர் வந்தாருன்னா, விஜய் வந்தாருன்னா பக்காவாக எல்லாத்தையும் கொண்டு வருவார். எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு வராருன்னா சேவை செய்ய தான் வராரு, வேறு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தா விஜய் தான் வர்றதுக்கு சான்ஸ். ஏன்னா அது மாதிரி இருக்கிற சூழ்நிலை, கரண்ட்டுக்கு இதுக்கு எல்லாமே விஜய் ஒன்று கண்டிப்பாக ஒரு அவ்வளோ சான்ஸ் இருக்குது. சீமான்லாம் அவ்வளோதான் சொல்ல முடியாது, விஜய் தான் சொல்ல. மக்கள் என்ன இப்போ இந்த கரண்ட் இது தான், வேற எதுக்கு இது இல்லை. இபி ஏறி போச்சுல்ல, அதுதான். அது வேற எதுவும். நான் விஜய்க்கு தான் போகணும். விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லது பண்ணுவார், மக்களுக்கு நல்லது பண்ணுவார். 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. 200 கோடி அதை விட்டு வந்துக்கிறாரு. எதுக்கு? மக்களுக்கு நல்லது பண்ண தான் வந்துக்கிறாரு. இந்த ஏரியாவில் மக்களுக்கு அன்னதானம்லாம் பண்ணுறாங்க. விஜய் ரசிகர் பண்ணுறோம், வாரத்தில் 3 நாள் பண்ணுறாங்க. அது அந்த மாதிரி நல்லது பண்ணுறாங்க. ரெட்டை இலையில் தான் இருக்கோம். நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். யார் நல்லது செய்யணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் போடணும். ஆமாம் சொல்கிறாங்க, ஆனால் வந்து செய்கிறது இல்லையே. அது வந்து எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு நிவாரணம்னா எல்லாருக்கும் கிடைக்கணும். யாரும் வந்து அல்லல் படக்கூடாது. யாரும் வந்து கட்சியை பற்றி எதை பற்றி அவங்க எதுவும் குறை சொல்லாமல் இருக்கணும். அதுதான் அவங்க வந்து மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி அவங்க செய்யணும். சுயநலத்தை பார்க்கக்கூடாது. நம்ம ஆளுக்கு மட்டும் செய்யணும், இவங்களுக்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கக்கூடாது. அது மாதிரி ஜாதி இதுவெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் பாடுபடணும். என்னோட ஆதரவு விஜய்க்கு தான் இருக்கும். எனக்கு பிடிக்கும் அவரை. நாங்கள் 2 பேரும் ஒரே டேட் ஆஃப் பர்த், அதனால் ஒப்பீனியன் அவருக்கு இன்னும் பப்ளிசிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். விஜய் தான் வரணும். இப்போ நடக்கிற சூழ்நிலையில் அவர் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய நல்லது பண்ணுறாரு. மக்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் யார் நல்லது பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். திமுக ஆட்சியில் நடக்கிறது தெரியுது இல்லை. திமுக இதுக்கப்புறம் சான்ஸ் இல்லை. அவங்க சரியில் தான் இவங்க வந்தோம், இவங்களும் அப்படி இருந்தால் இப்படி மாற்றி போட்டு பார்ப்போமே. அது பக்கா டிஎம்கே தான், வேறு யாருக்குமே கிடையாது. என்னோட பரம்பரைக்கு அவங்களுக்கு தான், என் ஃபேமிலி ஃபுல்லாக அதே தான். அதனால் வந்து இப்போத்துக்கு வந்து பொம்பளைங்களை வந்து பஸ் வசதி, 1000 ரூபாய் வசதி, ரேஷன் வசதி. 2வது வந்து காலேஜ் பசங்களுக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் தொகை, இதெல்லாம் வந்து நல்லதாக இருக்குது. திமுக சாதாரண மக்கள் பஸ்ஸில் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், காலையில் உணவு டிஃபனு குழந்தைங்களுக்கு. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் இருக்க போலீஸுக்கு, பெண்கள் போலீஸுக்கும் ஆண்கள் போலீஸுக்கும் டாய்லெட் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையும் விளையாட்டு மைதானம் முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடத்தை வந்து நல்ல முறையில் கட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த முறை வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல முறையில் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன் சார். ஆனால் இந்த முறை ஆதரவு வந்து கண்டிப்பாக விஜய் தான். ஒரு புதிய மாற்றம் வேணும். ஏற்கனவே நம்ம அதிமுக போடாச்சு, டிஎம்கே போடாச்சு, 50 அரசியல் பார்த்துட்டோம். இது போல ஒன்றும் இல்லை. மக்கள் இன்னைக்கு வந்து ஓட்டாண்டி தான் நிற்கிறாங்க. ஊழல் மறைந்திருக்கு, ஊழலை ஒழிக்கணும். அது கண்டிப்பாக அவர் வந்து இன்னைக்கு அவர் சிறந்த நடிகர், நல்ல தலைவர் மாதிரி எனக்கு தெரியுது. நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்தேன், பல தலைவரை பார்த்தேன், பல சித்தனை பார்த்தேன். அவர் வந்து இளம் சேகுவாரா அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நான் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். நான் போகிற இடத்துலலாம் என் மக்கள் வந்து என் காதில் விஜய் வருவாருன்றாங்க. ஒரு வாய்ப்பு இருக்கு, மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. ஊழலை ஒழிப்பார் கண்டிப்பாக அப்படின்னு கொடுக்குறேன். தைரியமாக நான் கொடுவேன். இப்போ என் கட்சியில் தூரம் நான் கவலை மாட்டேன். நான் 35 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கேன். இருக்கிற நிதார்த்தம் உண்மையை சொல்கிறேன், அவ்வளோதான். எதுக்கும் பயணம் பண்ண மாட்டேன் சார். அவர் வந்து இன்னைக்கு சம்பாதிக்கணும் வரல, ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு. அதே போல யாரும் காமராஜரும் படிக்காதவர், பணம் இல்லை இருந்தாலும் அவரும் பணம் சம்பாதிக்கல. மக்களுக்காக ஓய்ச்சாங்க, மக்களுக்காக செஞ்சாங்க. அதே போல இவர் வராரு. இப்போ இவர்கிட்ட பணம் இருக்கு, இருந்தாலும் அதை வந்து எல்லாரும் கொடுக்கணும் வராரு. எங்க கட்சியே வந்து அவர் வந்து பணையாருனாங்க. அவர் பணையாரல, ஏழை மக்கள் மாணவருக்கும் நல்லது செய்யறாரு, அவ்வளவுதான். இந்தியாவும் தமிழ்நாடு கடனில் இருக்கு. இன்னைக்கு வந்து 9 லட்சம் கோடி கடன் வச்சிட்டாங்க. அன்னைக்கு அவங்க ஏடிஎம்கே பிறலையும் அவங்க 2 லட்சம் கோடி கடன் வச்சு போனாங்க. இவங்க சொன்னாங்க 2 லட்சம் கோடி கடன் வச்சிட்டாங்க. இன்னைக்கு இவங்க 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. இப்படி கடனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளும் கடனில் இருக்கோம். எல்லாம் கடனில் இல்லாமல் இல்லை. இப்போ அவர் கடன், அவர் கடன் சொல்லுவார், இவர் கடன், அவர் சொல்லுவார் கடன் இருக்கு. எல்லாமே கடனில் தான் இருக்கும். இன்னும் மேலும் கடனில் இருக்கக்கூடாது, கடனில் குறையணும். அதுதான் என்னுடைய இது. நம்ம தமிழ்நாடு, இந்தியா இருக்கட்டும், பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கிறத 20% வட்டி
தான் கொடுக்குறோம், உலக நாடுகளுக்கும் நம்ம வட்டி தான் கொடுக்குறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. நான் பொறுத்தவரை ஊழல் ஒழியணும். என்னோட ஆதரவு கண்டிப்பாக திமுகவுக்கு தான். நான் பாரம்பரியமாக எப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சது திமுக தான் ஓட்டு போட்டுருக்கேன். நான் விஜய்க்கு தெரியலானுங்கிறேன். சும்மாவே டிஎம்கே வந்தால் போடிது இல்லை. அதனால மாற்றம் வந்தால் ஒரு நல்லா இருக்கும். இளைஞனா வேற இருக்கலாம், கொஞ்சம் நல்லா செய்வானோ என்ற ஒரு நம்பிக்கைக்காக சொல்றேன். மாற்றம் வரணும். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு டிஎம்கே தான் இதில் இருக்குது உங்களுக்கு.